ராயன் ரிலீஸ் ஆயிருக்கு. நான் தெலுங்குல பார்த்தேன். வந்த திங்கக்கிழமை ஃபோன் வருது, இந்த மாதிரி உங்க தம்பி பார்க்கணுன்றாரு அப்படின்னு. நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போனா கடகடகரான்னு இட்லி கடை கதையை சொல்றாரு. என்ன தம்பி நான் அடுத்த வர ஷூட்டிங் இப்பத்தானே ரிலீஸ் ஆயிருக்கு, 3 நாள் தான் ஆச்சு, இவ்வளவு உழைச்சிருக்க, நீ ஒரு வாரம் ரெஸ்ட் எடுத்துக்கணும். அண்ணே ரெஸ்ட் எடுத்தா காய்ச்சல் வந்துருங்க, நமக்கு நம்ம கிளம்பி வேலை பார்த்துட்டே இருக்கோம், வாங்க அடுத்த வாரம் நம்ம ஷூட்டிங். அப்படிதான் கிளம்பி போனோம் இட்லி கடை. அப்படி ஒரு உழைப்பாரு. ஒவ்வொரு நொடியும் உழைச்சிக்கிட்டே இருப்பாரு. கேரவனுக்குள்ள போனா அங்கே ஒரு டங்குன்னு ஏதோ தட்டிக்கிட்டு இருக்கும், அவரே ஒரு டியூனை போடுவாரு, அவரே 4 வரியை எழுதுவாரு, என்னென்னமோ நடந்துட்டு இருக்கும். அதாவது ஒவ்வொரு நொடியவும் வீணாக்காம பயன்படுத்தக்கூடிய ஒரு நொடி. எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். தனுஷ் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப வியந்து பார்த்துட்டே இருப்பேன். அந்த மாதிரி ஒரு மனிதர். எப்போ கூப்பிட்டாலும் போயிடுவேன். தனுஷ் எல்லாம் எப்போ கூப்பிட்டாலும் வானே அவனே அப்படிதான் நடக்கும். வாங்க போவோம் அப்படிதான் வெற்றிமாறன் சாரோட பயணப்பட்டது அப்படிதான்.